எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவருடைய தெய்வீக திருச்சன்னதியிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருவரும் இந்த வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். தகப்பன் தாமே நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். சின்ன பூனாண்டல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்ன பூனாண்டல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையாக, ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையாக, மெய்யாயோரு மனதா வாழ்ந்திடுவேன் என்றுமே. மெய்யாயோரு மனதா வாழ்ந்திடுவேன் என்றுமே. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. உமது சதையையும் உமது இரத்தத்தையும், உமது சதையையும் உமது இரத்தத்தையும் உண்ண கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஐயா. உண்ண கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஐயா. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. உண்மையாய் நான் வாழவே உம்மாசை பெற்றிடவே, உண்மையாய் நான் வாழவே உம்மாசை பெற்றிடவே, அர்ப்பணித்தேன் என்னை நான் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அர்ப்பணித்தேன் என்னை நான் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரம்
14வது தேவ வார்த்தையிலே மோசேக்கு ஆண்டவர் தன்னை இருக்கிறவர் நானே என்று வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராகிய இருக்கிறவர் நானே. அந்த இருக்கிற ஆண்டவர் நற்கருணை வடிவில் நம் மத்தியில் இருக்கிறார். விடுதலை பயண நூலிலே 29ஆம் அதிகாரம் 45வது இறை வார்த்தையிலே, நான் இஸ்ராயல் மக்கள் நடுவிலே குடியிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் தம் மக்களாய நம் ஒவ்வொருவரின் மத்தியிலே குடியிருக்கிற தேவனாக இருக்கின்றார். விடுதலை பயண நூலிலே 33ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இறைவனுடைய மாபெரும் பிரசன்னத்தை உணர்ந்த இஸ்ராயேல் மக்கள் இந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது, இந்த பிரசன்னம் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது, இந்த பிரசன்னம் நம்மை விட்டு அகலாது இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு கிருபைகளால் நிரப்பப்பட்டோம் என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தின் காரணமாய் அவர்கள் சொன்ன வார்த்தை, கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் கூறுவார், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுவார். இணைச்சட்ட நூலிலே 31ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை கூறுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் கூறுகிறார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் 34 கூறுவதை போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வம் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு இனியவராக இருக்கிறார் என்பதை சுவைத்து பார்க்க தெய்வம் மீண்டும் ஒரு வாய்ப்பை நாம் ஒவ்வொருவருக்கு இந்த வேளையில் கொடுத்திருக்கிறார். அதனால் அமைதியாய் ஒரு நிமிடம் நாம் இந்த ஆண்டவரையே உற்று பார்த்த வண்ணம், தெய்வமே, எங்கள் ஒவ்வொரு வாழ்வில் நீர் மாபெரும் காரியங்களை நீ செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்வை ஒரு விசை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உம்முடைய வல்ல செயல்கள், உம்முடைய மறக்க முடியாத நிகழ்வுகள், உம்முடைய அரும் பெரும் செயல்கள், நாங்கள் எண்ணியதற்கு மேலாக நீ செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வேளையில் நினைத்து பார்த்து நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி நிறைந்த மக்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என சொல்லி ஆண்டவரை பார்த்த வண்ணம், அவரை நோக்கிய வண்ணம், அவருடைய மாபெரும் வல்ல செயல்களை
ஒரு விசை நாம் நினைத்து பார்ப்போம். எபிரேயர் 12:2 கூறுகிறது, ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள், அப்பொழுது மனம் தளர்ந்து சோர்ந்து போக மாட்டீர்கள். திருப்பாடல் 34 கூறுகிறது, அவரை நோக்குங்கள், வெட்கத்தால் நீங்கள் தலைகுனியவே மாட்டீர்கள். இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். எல்லாவித நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்தார் என்று கூறுகிறது. ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்று இறை வார்த்தை கூறுகிறது. அவரை நோக்கி பார்ப்போம். ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்போம். அந்த தேவனினுடைய திருமுகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது அவருடைய வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்த முடியும். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு இயேசுவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நன்றி. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன் நான். என் இயேசு இயேசுவே இயேசுவே நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. இயேசுவே இயேசுவே கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக.
ஸ்துதிக்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இயேசுவே மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வல்லவரே நன்றி. நல்லவரே நன்றி. வாக்கு மாறாதவரே நன்றி. வான்படைகளின் ஆண்டவரே நன்றி. ஆசீர்வதிப்பவரே நன்றி. ஆறுதல் தருபவரே நன்றி. கைவிடாதவரே நன்றி. கரங்களை பிடிப்பவரே நன்றி. யோசனையில் பெரியவரே நன்றி. ஆண்டவரளிப்பவரே நன்றி. ஆறுதல் தருபவரே நன்றி. ஆதரவாய் இருப்பவரே நன்றி. குறைகளை மன்னிப்பவரே நன்றி. குற்றங்களை பொறுத்துக் கொள்பவரே நன்றி. தீமையிலிருந்து விடுவிப்பவரே நன்றி. தீங்கு நேராமல் காப்பவரே நன்றி. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையால் நிரப்பினீரே நன்றி. எங்கள் குறைகளை பாராமல் அன்பு செய்தீரே நன்றி. எங்களை தேடி வந்திருக்கிறீரே நன்றி. எங்களுடைய தேவனாக இருக்கிறீரே நன்றி. வாக்கு மாறாதவரே நன்றி. வான்படைகளின் ஆண்டவரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. தேவனே நன்றி 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 நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இளம் பெண் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருகிலே ஒரு பருமனான ஒரு பெண் வந்து அமர்கிறாள். இந்த நெருக்கடி, அந்த பருமனான அந்த பெண் அந்த பேருந்து சீட்டு முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறாள். உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணுக்கு சரியான இடமில்லை. அவள் உட்காருவதற்கு ரொம்பவும் கஷ்டப்படுகிறாள். அவளை சுற்றி அமர்ந்திருக்கிற இந்த பயணிகள் ஒவ்வொருவருமே பாவம், அந்த பெண்ணு, இந்த குண்டு பெண்ணு இப்படி சீட்டில் உட்கார்ந்து கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு எல்லாமே பரிதாபமும் பார்த்தாங்க. கொஞ்ச தூரத்தில் அடுத்த ஸ்டாப்பில் அந்த பருமனான பெண் இறங்கி விட்டார்கள். அப்போ பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு சகோதரி இந்த பெண்ணை பார்த்து, ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ உட்கார்ந்து வந்தையே, அந்த பெண்ணிடத்தில் சொல்ல வேண்டியதானே, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் உட்காரணும், கொஞ்சம் இடம் கொடுங்க, இவ்வளவு நெருக்காதீங்க அப்படின்னு சொல்லாமல்ல, நீ பாட்டுக்கு பேசாம வர்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இளம்பெண் புன்னகைத்தவாறே சொன்னாள், நாம் சேர்ந்து பயணிக்க போவது மிக குறுகிய நேரம்தான். நாம் சேர்ந்து பயணிக்க போவது ரொம்பவும் குறுகிய நேரம்தான், சொல்ல இயலாது. நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய பயண காலத்திலே இந்த தவக்காலம் இரண்டு வகைப்பட்ட நிலையில் நம்மை வாழ அழைக்கிறது. ஒன்று, உள்நோக்கி நம்மை பயணிக்க அழைக்கிறது. எனக்குள் நான் ஒரு பயணத்தை புரிய வேண்டும், எனக்குள் நான் செல்ல வேண்டும், எனக்குள் நான் செல்லுகிற அந்த பயணம் என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு யோனா புத்தகம் நம் ஒவ்வொருவருக்கும் பல தெளிவுகளை நமக்கு கொடுக்கிறது. யோனா புத்தகத்திலே முதல் அதிகாரம் 1 முதல் அந்த யோனா புத்தகம் முழுவதையும் நாம் பார்த்தோம் என்றால்
யோனாவினுடைய அழைப்பு, அவர் தப்பித்து ஓடுதல், கடவுள் மீன் வயிற்றில் அவரை வைத்தல், நினிவேயுக்கு வருதல், நினிவே மக்களினுடைய மனமாற்றம், அந்த மனமாற்றத்தினால் கடவுளுடைய மனதே மாறுகின்ற ஒரு சூழல், கடவுள் அவர்களை தண்டிக்காமல் விட்டதால் யோனாவின் ஏற்பட்ட ஒரு சலிப்பு, கடவுள் மேல் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கோபம், இனி வாழ்ந்தது போதும் என்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் நினைத்த நேரங்கள், இவைகள் எல்லாம் இந்த யோனா புத்தகத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த யோனா என்றால் புறா என்று பொருள்படும். யோனா என்றால் புறா என்று பொருள்படும். இந்த புறா என்ற சொல் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடையாள சொல்லாக கொடுக்கப்பட்டது. இந்த புறா என்கிற சொல் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடையாள பெயராக அது கொடுக்கப்பட்டது. கடவுள் யோனாவை நினிவேவுக்கு போதிக்கும்படி கட்டளையிடுகிறார். நினிவே அசீரியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம். யோனா வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நினிவே நகரம். அசீரியாவினுடைய தீய பண்புகளை யோனா வெளிக்காட்டவில்லை. ஆனால் நாகும் இறைவாக்கினர் அசீரியாவினுடைய தீய பண்புகள் அனைத்தையுமே அவர் எடுத்துரைக்கிறார். ஒன்று, கடவுளுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள், ஏழை எளியவர்களை சூறையாடினார்கள், போரில் மிக கொடூரமாய் நடந்து கொண்டார்கள், சிலைகளை வழிபட்டனர், விலை மாதரை நாடினர், பில்லி சுனியம் பார்த்தனர் என்று நாகும் இறைவாக்கினர் இந்த அசீரிய மக்களை பற்றி, அவருடைய தீய குணங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். யோனா நினிவேவுக்கு அனுப்பப்படுகிறார். நினிவே மக்களை யோனாவுக்கு பிடிக்காது. நினிவே மக்கள் மீது யோனாவுக்கு அளவு கடந்த ஒரு வெறுப்பு. அதனால் யோனாவுக்கு நினிவேவுக்கு செல்ல விருப்பமில்லை. இரண்டாவது, இறைவனுடைய இரக்கத்தை நினிவே மக்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று யோனா நினைக்கிறார். யோனா நினிவே இருக்கிற எதிர் திசைக்கு செல்லுகிறார். எவ்வளவு தூரம் அதிகமாய் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் அதிகமாய் யோனா செல்ல ஆரம்பிக்கிறார். புயல் காற்று வீசுகிறது, அந்த கப்பல் புயல் காற்றில் சிக்குகிறது. அங்கிருக்கிற மக்கள் எல்லோருமே பதபதைத்து போகிறார்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறார்கள், எல்லோருமே பயப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் பயம் அறியாதவர் அந்த கப்பலில் ஒரே ஒருவர் தான், அவர் தான் யோனா. அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். பயம் அறியாமல் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த யோனா இடத்தில் இல்லை. அதனால் பயம் அறியாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த கப்பலிலே ஆழ்ந்து தூங்குகிறார். அவரை கப்பலிலிருந்து தூக்கி வீசுகிறார்கள். மீன் வயிற்றில் இருக்கிறார். மீன் வயிற்றில் இருக்கும் பொழுதுதான் கடவுளினுடைய நிலையை அவர் எண்ணி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். மீன் வயிற்றில் அவர் செய்த ஜெபம் கடவுள் முன்னிலையில் கேட்கப்படுகிறது. அவரை நினிவே கடற்கரையில் அந்த மீன் துப்புகிறது. நினிவே மக்களுக்கு அவர் கடவுளுடைய செய்தியை சொல்லுகிறார். இஸ்ராயலின் கடவுளாக்கிய ஆண்டவருடைய பற்றி நினிவே மக்களுக்கு தெரியாது. அவருடைய வல்ல செயல்களை பற்றி தெரியாது. ஆனால் யோனா இறைவாக்கினர் கடவுளினுடைய வார்த்தையை சொன்னவுடன் அரசன் முதல் ஆடிநடி மக்கள் வரைக்கும் எந்த ஒரு எதிர் பேச்சையும் பேசாமல் தங்களுடைய வாழ்வை உணர்ந்து
அவர்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் வாழ்வை புதுப்பிக்க ஆரம்பித்தார்கள். தவங்கள், ஜெபங்கள் வழியாக மட்டுமல்ல, இதுவரை தாங்கள் செய்த தீய வழிகளிலிருந்து மனம் மாற ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மனமாற்றம் கடவுளினுடைய மனதை மாற்றக்கூடியதாக இருந்தது. கடவுளை விட வலிமை வாய்ந்தவர் யார் என்பதை இப்பகுதி நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. கடவுளை விட வலிமை வாய்ந்தவர் இந்த உலகில் ஒருவர் உண்டு. அது யார்? ஒரு பாவியனுடைய மனமாற்றம். ஒரு பாவியனுடைய மனமாற்றம் கடவுளினுடைய மனதையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு நினிவே மக்கள் செவி கொடுக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒவ்வொருவருமே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இறைவனுக்கு ஏற்ற செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே உள்நோக்கிய ஒரு பயணம் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அலசி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அன்று யூதாஸ் காரியோத்துக்கு ஆண்டவர் உள்நோக்கி பார்க்கக்கூடிய எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். 5 முறை யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு ஒரு உள்நோக்கிய பயணத்திற்கு யூதாஸை இட்டு செல்லவில்லை. மாறாக ஆண்டவர் பேதுருவுக்கு உள்நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த பார்வை அவருடைய உள்ளத்தை ஊடுருவுகிறது. தன்னை நோக்கிய ஒரு பயணத்தை பேதுரு ஆரம்பிக்கும் பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது தன் பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் அவர் ஐக்கியமாகிறார். இன்றும் ஆண்டவர் நமக்கு பேர்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த வேளையில் கொடுக்கிறார். நாமும் பலவீனமானவர்கள், குற்றங்களோடும் குறைகளோடும் இருப்பவர்கள், தவறு செய்யக்கூடிய நிலையில் எப்பொழுதும் வாழ்பவர்கள், வலுவற்ற நிலையை கொண்டிருப்பவர்கள். ஆண்டவர் பவுலுக்கு சொன்னதை போல, நான் தரும் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என் வல்லமை சிறந்தோக்கும். ஆண்டவர் இன்று நம்முடைய வலுவின்மையில் தனது வல்லமை வெளிப்பட ஆண்டவர் விரும்புகிறார். உள்நோக்கி பயணம் செய்வோமா? நம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை பெற்றுக்கொள்வோமா? நாம் செய்த பாவத்திற்காய், நம்முடைய பலவீனமிக்க வாழ்க்கைக்காய் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒரு நிமிடம் அமைதியாய் ஆண்டவரையே உற்று நோக்கி, ஆண்டவரே, என் பாவங்களை வெளிப்படுத்தும், என் குற்றங்களை வெளிப்படுத்தும், என்னுடைய தவறுகளை எனக்கு வெளிப்படுத்தும். நான் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மை அன்பு செய்ய, என்னுடைய வலுவின்மையை போக்கி, பலவீனங்களை போக்கி, உம்முடைய பலத்தால் நான் நிரப்பப்பட எனக்கு ஒரு வழி காண்பியும் என்று நம்மை ஒப்படைப்போம். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும்.
இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். உள்நோக்கிய ஒரு பயணித்த நாம் இந்த தவ காலத்தில் வெளிப்புற பயணம், அடுத்த மனிதனோடு கொண்டிருக்கிற உறவு பயணம் இப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரையில் இறை வார்த்தைகளிலே பணக்காரன் லாசர் என்ற ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஊமையில் பணக்காரனுக்கு பெயர் இல்லை, ஏழைக்கு பெயர் உண்டு. லாசர் விலையுயர்ந்த வெள்ளிய ஆடை, நாள்தோறும் விருந்து என்று பணக்காரனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. லாசர் என்றால் கடவுளே உதவி என்று பொருள். லாசர் என்றால் கடவுளே உதவி என்று பொருள். செல்வந்தன் வீட்டுக்குள் இருக்கிறான், ஏழை வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். மேஜை ததும்ப உணவுகள் உண்டு, வெளியே மானம் காக்க ஆடை இல்லை. இறந்த ஏழை அபிரகாமின் மடியிலே, செல்வந்தன் வெறுமனே அடக்கம் செய்யப்படுகிறான். வீழ்ந்து கிடப்பவனை கடவுள் தூக்கி விடுகிறார். தன்னால் எல்லாம் முடியும் என்று நினைப்பவர்களை அடங்கி போகச் செய்கிறார். அபிரகாமின் மடிதான் உச்சகட்ட பேரின்பம், மோட்சம் என்று யூதர்கள் நினைத்தார்கள். கொடூர வழியில் இருந்தவன் உச்சகட்ட இன்பம் பெறுகிறான். அபிரகாமுடன் செல்வர் செய்யும் பேரம் தோற்று போகிறது. விரல் நுடி தண்ணீருக்காக ஏக்க பெருமூச்சு விடுகிறான் செல்வந்தன். ஏழையோ நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். லாசரை மடியில் வைத்திருக்கும் அபிரகாம், உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பாதாளம் இருக்கிறது. இந்த பாதாளம் கடக்க முடியாதது, மறு உலகில் கடக்க முடியாதது. இதை கடப்பதற்கான வழி இவ்வுலகில் தான் உண்டு. இருக்கிற வாய்ப்பை விட்டுவிட்டால் அவ்வளவுதான். செல்வந்தன் ஏழைக்கு எந்த ஒரு அநீதியும் அவன் செய்யவில்லை. அவன் செய்த தவறுகள் இரண்டே இரண்டு. ஒன்று பாராமுகம், இன்னொன்று நன்மை செய்யவில்லை. செல்வந்தனும் ஏழையும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார்கள். இதுதான் நிரந்தரம் என்று செல்வந்தன் இருந்துவிட முடியாது. இதுதான் விதி என்று லாசர் வருத்தப்படவும் முடியாது. ஒரு நொடி பொழுதில் எல்லாம் மாறும். எனக்கும் உனக்கும் இடையே குறுக்கே இருப்பது என்ன? எனக்கும் உனக்கும் இடையே
குறுக்கே இருப்பது என்ன? நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். என்னுடைய உறவின் நிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? எனக்கும் உதவி தேவைப்படுகிற மனிதனுக்கு குறுக்கே இருப்பது என்ன? உறவாடும் உதடுகளை விட உதவும் கைகள் சிறந்தவை. வாழும் பொழுது பலரை வாழவை, நீ இறந்த போது அவர்கள் உன்னை வாழ வைப்பார்கள். இந்த உலகிற்கு மிகவும் மிகவும் தேவையானது இது ஒன்றுதான். முகத்தில் ஒரு சிறு புன்னகை, கண்ணீர் துடைக்கும் கரங்கள், சாய்ந்து கொள்ள ஒரு தோள், நம்பிக்கை நிறைந்த புனிதமான உறவு. முகத்தில் ஒரு சிறு புன்னகை, கண்ணீரை துடைக்கும் கரங்கள், சாய்ந்து கொள்ள ஒரு தோள், நம்பிக்கை நிறைந்த புனிதமான உறவு. இன்று என்னுடைய வாழ்க்கையில் பணக்காரனாய், பாரா முகத்திடனாய், கிடைக்க செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருக்கிறேனா? தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருப்பதும் பாவம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை. சின்னஞ்சிறிய சகோதரர்கள் ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய். செய்ய வேண்டிய நன்மையை செய்திருக்கிறேனா? உதவி தேவைப்படும் மனிதனுக்கு உதவி செய்திருக்கிறேனா? பாரா முகத்தனாய் இருந்திருக்கிறேனா? வேடிக்கை பார்த்திருக்கிறேனா? வேதனைப்படுகின்றவனை தேடி இருக்கிறேனா? நோய்வாய்ப்பட்டவர்களை தேடி சென்று ஆறுதல் படுத்தி இருக்கிறேனா? ஏழை எளியவன் என்னால் முடிந்த உதவியை செய்திருக்கிறேனா? முதியோர், ஆதரவற்றோர், அனாதை இல்லங்களை தேடி சென்றிருக்கிறேனா? தனிமைப்படுத்தப்பட்ட பெரியோர், பெற்றோரை ஆறுதலாய் ஆதரவாய் இருந்திருக்கிறேனா? அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரிடத்திலே உள்நோக்கிய ஒரு பயணத்தை, ஒரு உறவின் பயணத்தை நாம் ஒவ்வொருவரும் பயணித்திருக்கிறோம். என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா கரையில்லாமல் இருக்கிறதா? குறையில்லாமல் இருக்கிறதா? எனக்குள் ஆண்டவர் குடியிருக்க என் உள்ளத்தை ஆண்டவரின் இல்லமாக மாற்றி இருக்கிறேனா? என்னுடைய வெளிப்புற உறவின் பயணம் எப்படி இருக்கிறது?
அடுத்த மனிதனோடு கொண்டிருக்கிற உறவு இப்படி இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்ம எப்ப கொடுப்போம்? நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், நம்முடைய நோய்கள், கஷ்டங்கள், கவலைகள், நம்முடைய துயரங்கள், மனவேதனைகள், நம்முடைய எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், நம்முடைய ஏக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அலைக்கடல் நடுவினிலே, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நண்பன் கைவிட்டானோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, நண்பன் கைவிட்டானோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, கைவிடானம் தேவனின் கரப்பற்றி நடந்திடு, கைவிடா நம் தேவனின் கரப்பற்றி நடந்திடு. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. எங்கள் அனைவரையும் என்னாலும் நேசிக்கிற ஆண்டவரே, மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்று. உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும். அவரே வானகத்தையும் வையகத்தையும் படைத்தார். உன் கால் இடர அவர் விடமாட்டார், உன்னை காக்கும் அவர் உறங்கி விடமாட்டார். இதோ இஸ்ராயலை காப்பவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் நீ போகும்போதும் காப்பா,
வரும்போதும் காப்பார், இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காப்பார். திருப்பாடல் 121 வரிகளுக்கு எங்களை காக்கிற தெய்வம் நீராக இருக்கிறீர் சுவாமி. எங்களை எல்லா சோதனைகள் வேதனைகளிலும் தப்புவிக்கிற தெய்வம் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி தூதர்களை விடுத்து கரங்களை தாங்கிக் கொள்ளுகிறதே நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க அருகில் 1000 விழுந்தாள், வளப்புற 10,000 விழுந்தாள், எதுவும் எங்களை அணுகாது. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி. என்னை குணப்படுத்தும்